உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மீனம் ராசியின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். ஜென்ம ராசியில் செவ்வாய் மற்றும் சனி ஆகியோரின் கூட்டுச் சேர்க்கை ஏற்பட்டுள்ள இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டக ராசியில் ராசிநாதனாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். விரயஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டுள்ளார். வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள், வைத்திய செலவுகள் மன நிம்மதியை பாதிக்கும். சிறிய விஷயத்திற்கு கூட அதிக அலைச்சல் இருக்கக்கூடும். திருமண முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படும். கூடிய வரையில் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகம். தற்போது பார்த்து வரும் வேலையின் அதிருப்தியே அதிகமாக இருக்கும். நிர்வாகத்தினர் உங்கள் உழைப்பினை கண்டுகொள்ள மாட்டார்கள். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாவது மேலும் தாமதப்படும். ஊதிய உயர்வை எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும். வேலையில் வெறுப்பு ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தையில் மந்த நிலையை நீடிக்கிறது. உங்கள் சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு தேவை இருக்காது. நியாயமற்ற போட்டிகளும் உங்கள் விற்பனையை பாதிக்கும். எவ்வளவுதான் பாடுபட்டாலும் லாபம் மிக சொற்பமாகவே இருக்கும். அதன் காரணமாக மனதில் சோர்வை ஏற்படுத்தும். அடிக்கடி பணப்பற்றாக்குறையையும் சமாளிக்க வேண்டி வரும். வெளிமாநிலங்களிலிருந்து வரவேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். மிக கடினமான நிதி நிலைமையை நீங்கள் சமாளிக்க நேரிடும். கலைத்துறையினர். சுக்கிரன் அவ்வப்பொழுது கைவிடுத்து உதவினாலும் மற்ற கிரகங்கள் ஏதும் சாதகமாக இல்லை. பாடுபட்டு நடித்தும் கூட அதற்கேற்ற வருமானம் கிடைப்பது மிகவும் கடினம். தயாரிப்பாளர்கள், டைரக்டர்கள் ஆகியோரும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். பல தருணங்களில் பணத்தட்டுப்பாடு கவலையளிக்கும். பட தயாரிப்பாளர்களுக்கு படத்தை முடித்து வெளிக்கொண்டு வருவது மேலும் தாமதமாகும். சற்று சிரமமான காலகட்டத்தில் நீங்கள் இருப்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. கூடிய வரையில் வசதிகளை குறைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அரசியல் துறையினர். கட்சியில் சிலர் உங்களுக்கு எதிராக நடந்து கொள்வார்கள். சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் இது. இன்று எடுக்கும் முடிவுகள் உங்கள் அரசியல் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்யும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் ஆகும். மக்களிடையே செல்வாக்கு மிகுந்த கட்சித் தலைவர் ஒருவரை நீங்கள் சந்திக்க நேரிடும். மாணவியர். அரசியலில் ஆர்வத்துடன் ஈடுபடுவதால் பாடங்களில் கவனக்குறைவு ஏற்படும். இன்றைய முடிவே உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க உள்ளது. ஆதலால் தீர ஆராய்ந்து சிந்தித்து முடிவெடுப்பது உங்கள் எதிர்கால நலனுக்கு உகந்ததாகும். விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருவதால் வயல் பணிகளில் மனம் தீவிரமாக ஈடுபடும். உங்கள் விளைபொருள்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற தருணம் இது. பெண்மணிகள். கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக அமைந்திருப்பதால் குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும். வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்தி தரும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். திருமணத்துக்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்களுக்கு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.